என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு என்னென்ன திங்ஸ் நான் எடுத்துன்னு போகிறேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். டவலு, அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸஸ்ஸு, இன்னர்ஸு, ட்ரெஸ் எதுவும் இது இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு ஷாப்பிங் பண்ணல, எல்லாம் வீட்டில் இருக்கிறது தான். கொஞ்சம் ஸ்நாக்ஸு, சார்ஜரு, பவர் பேங்க்கு, இயர்பாட்ஸு, டார்ச்சு, ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, ஷாம்பு பேக்கெட்ஸு, பர்ஃப்யூமு, பாடி லோஷனு, ஃபேஸ் வாஷு, சன்ஸ்க்ரீனு, சானிடைசர் எல்லாம் ஸ்மால் குவான்டிட்டியில் எடுத்துன்னு போகிறேன். ஏன்னா ஹேண்ட் லக்கேஜில் அவ்வளோதான் அலோவ் பண்ணுவாங்க. வேணும்னு நீ பேக்கேஜில் நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துன்னு போகலாம். அதுக்கப்புறம் பேசிக் டேப்லெட்டு, ஃபீவரு, ஹெட்டேக்கு இது எடுத்துக்கிறேன். ட்ராலி பேக்கு, ஒரு பேக் பேக்கு, இது என்னோடய பாஸ்போர்ட்டு. என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்க்கலாம். வியட்நாம் வீசா ஃபஸ்ட்டு எடுத்திருந்தேன். அப்போ இங்கேருந்து போகிற ஃப்ளைட் டிக்கெட்டு, ரிட்டன் ஃப்ளைட் டிக்கெட்டு ஒரு காப்பி, அப்புறம் வியட்நாமில் போய் அங்கே ஸ்டே ஆகிறது புக்கிங் காப்பி, எல்லாம் ஒரு காப்பி வேணும். இமிக்ரேஷனில் அப்புறமா செக்யூரிட்டி செக்கில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கரன்சி எக்ஸ்சேஞ்சு இங்கேயே பண்ணிட்டேன். ஏன்னா இங்கேயே கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏர்போர்ட்டில் அப்புறமா அவங்க ஊர்லலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இது மலேசியா 50 ரிங்கெட்ஸு, நம்ம ஊர் காசுக்கு 1000 ருபீஸ் வரும். நான் இது சும்மா எமர்ஜென்சிக்கு எடுத்துருக்கேன். ஏன்னா லே ஓவர் இருக்குது மலேசியாவில். கிரெடிட் கார்டு இருக்குது, அதையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வியட்நாம் டாங், இது 5 லாக் டாங்கு, இந்தியன் ருபீஸ்க்கு 1600 வரும். நான் டோட்டல் 24,000க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்தியன் ருபீஸ்க்கு. அவங்க ஊர் கரன்சிக்கு 70 லேக்ஸ் டாங்ஸ் வரும். பார்க்கலாம் எவ்வளோ செலவு எங்கெங்கே ஆகும்னு. அப்புறம் இந்த நோட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, பிளாஸ்டிக்கு, கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது, பார்க்குறக்கு நல்லாயிருக்கு நோட்டு இந்தியன் கரன்சியோட. ட்ராலி பேக்கு ஈஸியாக தள்ளின்னு பொறுக்கும் ஆகும். அதுக்கப்புறமா பேக்கேஜ்லேயும் வேணால் போடலாம். பேக் பேக்கில் பாஸ்போர்ட்டு, அப்புறம் பவர் பேங்க்கு, சார்ஜரு, வாட்டர் பாட்டிலு, அப்பப்போ ஈஸியாக எடுக்கிற வேண்டிய திங்ஸ் எல்லாம் இதில் வச்சா கன்வீனியண்ட்டாக இருக்கும் எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு. 12 மணி ஆச்சு காய்ஸ், நான் இன்னும் பேக்கிங் பண்ணிக்கிறேன். காலையில் ட்ரெயின் வேறு இருக்குது. ஆல்மோஸ்ட் பேக்கிங் டன்னு. பேக் வெயிட் பார்த்துடலாம். என்னோடய வெயிட் 64.75 இருக்குது. இப்போ பேக் எடுத்துகிட்டு வந்துட்டு பேக்கோட வெயிட்டும் சேர்த்து பார்த்தா தெரிஞ்சிடும். 7 kgக்குள்ளே இருக்கணும், பார்க்கலாம். சூப்பர், 7 kgக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, காலைல பார்க்கலாம்.